இன்றைய உலகில் அநேகமாக அனைத்து தலைவர்களும் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் உள்ளது. ஒருவேளை அதை அறிந்து அதை தட்டி கேட்பவர்கள் கடும் பிரச்சனைக்கு ஆளாகி சில வேளைகளில் உயிரையும் இழக்க நேரிடுகிறது. இன்றும் அப்படிப்பட்ட மத தலைவர்களை கேள்வி கேட்டு அவர்களை பின்பற்றாதீர்கள் என்று சொன்ன ஒருவரின் தைரியத்தை குறித்தே காணப்போகிறோம். அது அவருக்கு பின்னாளில் மிக மோசமான பின்விளைவுகளையும் கொடுத்தது. ஆனாலும் அந்த மோசமான பின்விளைவுகள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாறியது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் மத தலைவர்களுக்கும் இடையே நிலவிய அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அவர் திரளான ஜனங்களுக்கு அவர்களை பற்றி எச்சரிப்பதோடு அந்த மத தலைவர்களை சந்தேகத்திற்கு இடமில்லாத சொற்களால் மிக கடுமையாக கண்டிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உதடுகளிலிருந்து வந்த வார்த்தைகளிலேயே இவைதான் மிகவும் கடுமையானவை என்று சொல்லலாம். இது ஒரு இரக்கமற்ற கண்டன உரை என்று சொல்லலாம். இந்த அதிகாரத்தை நீங்கள் கவனமாக வாசித்தால் அது உங்கள் ஆத்மாவையே நடுங்க செய்யும் அல்லது வெளிரி போக செய்யும். பரிசேயருக்கு எதிரான இயேசுவின் பகிரங்கமான கண்டனம் தேவாலயத்திலே நடைபெற்றது. அதுவே அவருடைய எதிரிகளின் பலமான கோட்டையாகவும் இருந்தது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த மத தலைவர்கள் அதிகாரமான இடத்திலே இருந்தார்கள். மேலும் அவர்கள் பழைய ஏற்பாட்டு வேத வசனங்களை தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள். தங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்றை அவர்கள் அபகரித்து கொண்டார்கள். இன்றைய திருச்சபை தலைவர்கள் வகிக்கும் அதே இடத்தையே அவர்களும் வந்து வகித்தார்கள். மக்கள் சத்தியத்தின் விளக்கத்திற்காக அவர்களைத்தான் எதிர்பார்த்து நின்றார்கள். பாருங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அதாவது வேத வாக்கியங்கள் கற்பிப்பதின்படி செய்யுங்கள், ஆனால் வேதபாரகர்கள் மற்றும் பரிசேயர்களின் கிரியைகளை பின்பற்றாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறதில்லை. தொடர்ந்து அந்த மத தலைவர்களை குறித்த அவருடைய வருத்தமான வர்ணனையை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனம் வரை. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளையெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இந்த மனிதர்கள் பட்டங்களை விரும்பினார்கள். தாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். மற்றவர்களிடத்திலிருந்து தங்களை தனித்து காட்டவும் தங்களின் உயர்ந்த நிலையை மற்றவர்கள் கவனிக்க செய்யவும் சில குறிப்பிட்ட மத உடைகளையும் பழக்க வழக்கங்களையும் அணிய விரும்பினார்கள். நம்முடைய ஆண்டவர் இவை அனைத்தையும் கண்டிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். கவனியுங்கள், ரபி என்பதற்கு போதகர் என்று அர்த்தம். திருச்சபையிலே ஒரு போதகருக்கு சில மரியாதைகளையும் கௌரவங்களும் உண்டு, உண்மைதான். ஆனால் அவர் மற்ற யாவரையும் விட வித்தியாசமானவர் அல்ல. அவர் உங்கள் சகோதரர்களிலே ஒருவர் மட்டும்தான். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை பாருங்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். பிதா என்பவர் ஜீவனை கொடுப்பவர். ஆவிக்குரிய விஷயங்களிலே ஒரு மனிதனை பிதா என்று அழைப்பது ஆவிக்குரிய ஜீவனை அளிப்பவராகிய தேவனுடைய இடத்திலே அந்த மனிதனை வைப்பதாகும். இது தேவ தூஷணத்திற்கு ஒப்பானது. பிதாவாகிய தேவன் மட்டுமே ஜீவனை அளிக்கிறவர். ஒரு எஜமான் என்பவர் அதிகாரமிக்க இடத்திலே இருப்பவர். இன்று திருச்சபையின் சிரசாக அதிகாரமிக்க அந்த இடத்திலே கிறிஸ்து ஒருவரே இருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆம்,
உங்களிலே எவன் பெரியவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். தொடர்ந்து பரிசேயர்கள் மற்றும் வேதபாரர்களுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட ஐயோ என்ற கண்டனங்களை இங்கே நான் பார்க்க போகிறோம். முழு வேதத்திலுமே இல்லாத மிகவும் கடுமையான மொழியை, கூர்மையான சொற்களை சாந்தமானவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுக்கு தீர்க்கதரிசிகள் கூட பாவத்தை இவ்வளவு தீவிரமாக கண்டிக்கவில்லை. அந்த அளவிற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இங்கே பாவத்தை கண்டிக்கிறார். இது வேதத்தில் இருக்கிறது என்பதே பலருக்கு தெரியவில்லை. நம்முடைய காலத்திலே கர்த்தராகிய இயேசு உண்மையிலே யார் என்பதிலே கூட ஒரு பெரிய தவறான புரிதல் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே அன்பை பற்றி மட்டும்தான் பேசினார் என்ற எண்ணத்தை தாராளவாதம் உருவாக்குகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பெர்க்லி என்ற இடத்திலே நடந்த ஒரு போராட்ட ஊர்வலத்தில் ஏந்திய ஒரு பதாகையில் இயேசு வேண்டும், திருச்சபை வேண்டாம் என்ற முழக்கம் எழுதப்பட்டிருந்தது. திருச்சபை பொதுவாக தவறான பிம்பத்தை கொடுக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இங்கே முக்கிய பிரச்சனை என்னவென்றால், இயேசு யார் என்பதை அவர்கள் உண்மையிலேயே தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்பதுதான். தாராளவாதிகள் நினைப்பது போல அவர் வெறும் அன்பு குழந்தை அல்ல. அவர் பாவிகளை நேசிக்கிறார் மற்றும் அவர்களுக்காக மரித்தார் என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் பாவிகளை நியாயம் தீர்க்கப் போகும் நியாயாதிபதியாயும் இருக்கிறார். அவரை பற்றிய சரியான பார்வையை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நம் காலத்திலே அவர் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒருவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சராசரியான கருத்துக்கள் விவிலியத்தின்படி அமைந்தவை அல்ல. தாராளவாத போதகர்கள் பலர் அறிந்திருக்கும் இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் இல்லை. அவர் உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் மரிக்கவில்லை. அவர் சரீரத்தோடு கல்லறையிலிருந்து உயிர் தள்ளவில்லை. அப்படி என்றால் அந்த இயேசு எங்கிருந்து உருவானார்? 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அத்தகைய இயேசுவை பற்றி எந்த ஒரு வரலாற்று ஆணவமும் தகவல் அளிக்கவில்லை. நம்மிடத்தில் உள்ள ஒரே ஆவணம் வேத புத்தகம் மட்டும்தான். அது கன்னி வயிற்றிலே பிறந்தவரை பற்றியும், அற்புதங்களை செய்தவரை பற்றியும், உலகத்தின் பாவங்களுக்காக மரித்தவரை பற்றியும், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவரை பற்றியும், பரலோகத்திற்கு ஏறி சென்றவரை பற்றியும் மற்றும் இந்த பூமிக்கு நியாயாதிபதியாக மீண்டும் வரப்போகிறவரை பற்றியும் மட்டுமே சொல்லுகிறது. உண்மையில் வாழ்ந்த ஒரே இயேசு கிறிஸ்து இவர்தான். தாராளவாதிகள் கற்பனை செய்யும் இயேசு கற்பனையின் படைப்பு மட்டும்தான். சரி, இப்பொழுது வேதபாரர்கள் மற்றும் பரிசேயர்கள் மீது அவர் கண்டனங்களை அறிவிப்பதை கவனியுங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆண்டவர் இந்த பகுதியிலே ஐயோ என்ற சொல்லை 8 முறை பயன்படுத்தி இருக்கிறார். மேலும் வேதபாரர்களையும் பரிசேயர்களையும் மாயக்காரரே, அதாவது வெளி வேஷக்காரர்களே என்று 7 முறை அழைக்கிறார். அவருடைய தவறான தலைமையினால் அவர்கள் பரலோகத்திற்கு செல்லும் வழியை அடைப்பதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார். பாருங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். அதாவது இந்த மனிதர்கள் நீண்ட ஜெபங்களை செய்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் வியாபார தொடர்புகளிலே இரக்கமற்ற இருதயமுடையவர்களாகவும் நேர்மையற்றவர்களாகவும் இருந்தார்கள். வசனம் 15 பாருங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அவர்கள் வெளியே சென்று சாட்சி பகிர்வதிலும் மக்களை தங்கள் மதத்திலே சேர்ப்பதிலும் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் அவர்கள் யாரையும் தேவனிடத்திலே கொண்டு வரவில்லை. அவர்களால் மாற்றப்பட்டவர்கள் எவரும் உண்மையாகவே மறுபடியும் பிறக்கவில்லை. வசனம் 16 பாருங்கள். மத்தேயு 23:16. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். கவனித்தீர்களா? அவன் கடனாளியாயிருக்கிறான். எதற்கு? அதாவது அவனுடைய அந்த ஆணையானது அவனை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாயிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள். அதாவது
அவன் தனது ஆணையை நிறைவேற்ற தவறினால் அவன் குற்றவாளி ஆகிறான் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், மத்திய 23ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை வாசிக்கிறேன். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். பரிசேயர்கள் என்ன போதித்தார்கள் என்றால், நீங்கள் தேவாலயத்தின் மீதோ அல்லது பலிபீடத்தின் மீதோ ஆணையிட்டால் அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் தேவாலயத்தின் தங்கத்தின் மீதோ அல்லது பலிபீடத்தின் மேலிருக்கும் காணிக்கையின் மீதோ ஆணையிட்டால் அந்த ஆணை உங்களை கட்டுப்படுத்தும். அவர்கள் தேவையற்ற நுணுக்கங்களை பேசி ஆவிக்குரிய நோக்கத்தை விட பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. கவனிங்கள், அவர்கள் புதினா, வெந்தயம் மற்றும் சீரகம் போன்ற வாசனை பொருட்களை தரும் சிறிய செடிகளிலே தசமபாகம் கொடுப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். உதாரணமாக, ஒரு வீட்டிலே சமையலுக்காக புதினா, வெந்தயம் மற்றும் சீரகம் போன்ற வாசனை பொருட்களை வாங்கி வந்தவுடன் அதில் 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு கொடுப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். இப்படி சிறிய விஷயங்களிலே அவர்கள் கண்டிப்பாக இருந்தார்கள். ஆனால் வேதத்திலே முக்கியமான காரியங்களை மறந்து விட்டார்கள். அந்த முக்கியமான காரியங்களை கவனித்திருப்பார்கள் என்றால் அது இந்த மனிதர்களை கிறிஸ்துவின் அண்டைக்கே கொண்டு வந்திருக்கும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வழிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். இந்த வசனம் நகைச்சுவையாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அப்படி தான் நினைக்கிறேன். இயேசு இதை சொன்ன பொழுது, நான் பரிசேயனாகவோ அல்லது வேத பாரகனாகவோ இல்லாதிருந்தால் அங்கேயே நிச்சயம் சிரித்திருப்பேன். ஆண்டவர் இதை மிகவும் தீவிரமான தொனியிலே சொன்னார். ஆனால் கூட்டத்தில் இருந்த பலர், குறிப்பாக அந்த பழைய மத தலைவர்களை பற்றி நன்கு அறிந்திருந்தவர்கள், நிச்சயம் சிரித்திருப்பார்கள் என்பதை உறுதியாக நம்பலாம். சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்தும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உதட்டு சாயம் பயன்படுத்துவதை பற்றி எப்பொழுதும் வாதிடும் ஒரு அன்பான பெண்மணி உண்டு. அது ஏதோ பயங்கரமான விஷயம் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவர் மிகவும் மோசமான புறங்கூறும் குணம் கொண்டவர். அந்த மோசமான குணம் அவருக்கு தவறாக தெரியவில்லை. ஆனால் லிப்ஸ்டிக் போடுவது பயங்கரமானதாக தெரிந்தது. உண்மையை சொன்னால், நாக்கின் நுனியில் இருக்கும் புறங்கூறுதல் என்னும் வர்ணம் குறிப்பாக ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைக்க பயன்படுத்தும் பொழுது உதட்டில் இருக்கும் ஒரு சிறிய வர்ணத்தை விட மிக மோசமானது. மனிதர்கள் ஒரு சிறிய கொசுவை வடிகட்டி ஒரு பெரிய ஒட்டகத்தை விழுங்குவது ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 23:25. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இந்த 5வது ஐயோ வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பரிசேயர்களை படம் பிடித்து காட்டுகிறது. இவர்கள் கிண்ணம் மற்றும் தாளத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துவதிலேயே மிகுந்த மும்முரமாக இருக்கும் ஒரு கூட்டம். இன்றைய சராசரி திருச்சபையின் நிலையும் இதுதான். அவர்கள் எல்லா சடங்குகளையும் செய்கிறார்கள், மிக சிறந்த உபகரணங்களை வைத்திருக்க விரும்புகிறார்கள், வெளிப்புறத்திலே மிகவும் மென்மையாகவும் பக்தியாகவும் பேசுகிறார்கள். ஆனால் உட்புறத்தில் இருக்கும் பாவத்தை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறதே இல்லை. பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே பாவம் என்ற வார்த்தையை கூட அவர்கள் விரும்புகிறதில்லை. ஆனால் வெளிப்புற சடங்குகள் எதனாலும் அவர்களின் உட்புற ஊழலை சுத்தப்படுத்த முடியாது. பரிசேயர்கள் உண்மைக்கு பதிலாக சடங்குகளையும் விசுவாசத்திற்கு பதிலாக முறைகளையும், தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே வழிபாட்டு முறைகளையும் மாற்றாக வைத்து விட்டார்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்கள். குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அவரை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். வெளிப்புறம் சுத்தமாக இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் உட்புறம் அழுக்காக இருக்கும் பொழுது வெளிப்புறம் மட்டும் சுத்தமாக இருப்பது தவறான பிம்பத்தையே கொடுக்கும். மாற்றத்தை தொடங்க வேண்டிய இடம் உட்புறம்தான். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். நம்முடைய ஆண்டவர் பயன்படுத்திய உருவங்களிலேயே இதுதான் மிகவும் அச்சமூட்டக்கூடியது. நான் முன்பே சொன்னது போல வெளிப்புறம் சுத்தமாகவும் உட்புறம் அழுக்காகவும் இருக்கும் கிண்ணமும் தட்டும் இன்றைய சராசரி திருச்சபையை படம் பிடிக்கின்றன. ஆனால் இந்த கல்லறை உருவகம் கடமைக்காக திருச்சபைக்கு செல்பவர்களை படம் பிடித்து காட்டுகிறது என்று அஞ்சுகிறேன். புறம்பே அழகாக காணப்படுகிறார்கள், ஆனால் உள்ளேயோ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அவர்களை கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாக மாற்றக்கூடிய அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, அந்த மாற்றம் உங்களுக்குள் ஏற்படாத வரை உங்கள் திருச்சபை உறுப்பினர் அட்டை செல்லாது. அது வெறும் மாயத்தை தவிர வேறொன்றுமில்லை. நம்முடைய பளிங்கி பாறையான கல்லறைகள் நிறைய உலாவிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஆவிக்குரிய ஜாம்பிகள், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்கள். மத்தேயு 23:28 பாருங்கள். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். கவனித்தீர்களா? இயேசு மத தலைவர்களை எவ்வளவு தீவிரமாக கண்டிக்கிறார். மற்ற யாவரையும் விட அவர்கள்தான் அதிகமாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் பகுதியிலே வேதாமத்தை போதிக்கிற ஒரு திருச்சபையும் இந்த வேதத்தை நம்பி அதை கற்பிக்க முயற்சிக்கும் ஒரு போதகரும் இருந்தால் தேவனுடைய நிமித்தம் அந்த நாட்களிலே அவரோடு துணைக்கு நெல்லுங்கள். அவருக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு அவர் தேவை. ஆம், தேவனுடைய வார்த்தையை நம்பி அதன்படி வாழ்கிற மனிதர்கள் நமக்கு எவ்வளவு அவசியமாக தேவைப்படுகிறார்கள் இல்லையா? மத்தேயு 23:29 முதல் வாசிக்கிறேன். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாயிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். நாமும் நம்முடைய காலத்திலே இதையத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகா புருஷர்கள், போதகர்கள், சுசேஷகர்கள் மற்றும் மிஷனரிகள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவதூறுக்கும் கேலிக்கும் உள்ளானார்கள். ஆனால் இன்று அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஸ்வாட்ஸ், ரேனியஸ், ஜான் தாமஸ், கால்டுவெல், மர்காஷியஸ், ஏமி கார்மைக்கேல் மற்றும் பலரை பொறுத்தவரை இதுவே உண்மையாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் மனித சுபாவத்தை நன்கு அறிந்திருந்தார். அது இன்றும் மாறவில்லை. தீர்க்கதரிசிகள் மறைந்த பிறகு அவர்களுக்கு கல்லறைகளை எழுப்புகிறீர்கள், நீதிமான்களின் கல்லறைகளை அலங்கரிக்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். உங்கள் பிதாக்களுடைய அளவை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்கிறார். இயேசு கடந்த கால தீர்க்கதரிசிகளை கௌரவித்து கொண்டிருந்த இதே மத தலைவர்கள்தான் இப்பொழுது தங்களோடு பேசி கொண்டிருக்கும் தேவகுமாரனை சிலுவையில் அறையுமாறு ரோம அரசை விரைவிலே வற்புறுத்தப் போகிறார்கள். இப்பொழுது இது உங்கள் ஆத்மாவை உரைய செய்யும் ஒரு விஷயமாகும். பாருங்கள், மத்தேயு 23:33 சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? இதைவிட கடுமையான மொழியை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகள் என்று அழைப்பதன் மூலம் அவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் பாம்பின் வழித்தோன்றல்கள் என்றே அவர் கூறுகிறார். மனிதர்கள் அனைவரும் சகோதரர்கள், தேவன் அனைவருக்கும் பிதா என்ற அந்த தவறான மன்னிக்க முடியாத கோட்டை இந்த வார்த்தைகள் முற்றிலும் தகர்க்கின்றன. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்திருந்தால் தேவன் உங்களை உரிமை கொண்டாட மாட்டார். தேவனுடைய பிள்ளையாவதற்கு ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மட்டுமே. யோவான் 1:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம், மத்தேயுவில் உள்ள இந்த வசனங்களிலே ஆண்டவர் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார். இன்றைய காலத்து தாராளவாத எண்ணம் கொண்ட மக்களுக்கு இயேசு கொடுக்கும் இந்த தேநீர் சற்று மிக கசப்பானதாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு மென்மையான குழந்தை மட்டுமல்ல, அவர் உங்களை நேசித்ததால் உங்கள் பாவங்களுக்காக மரிக்க பூமிக்கு வந்தார்.
ஆனால் நீங்கள் அவரை நிராகரித்தால் அவரே உங்கள் நியாயாதிபதியாக மாறுவார். மத்தேயு 23:34-35 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொண்டு சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். சகரியா கொல்லப்பட்ட சம்பவம் சமீபத்தில் நடந்த ஒன்றாக தெரிகிறது. நம்முடைய ஆண்டவர் ஆபேலின் கொலையிலே தொடங்கி அந்த நாள் வரை நடந்த சம்பவங்கள் வரை பட்டியலிடுகிறார். நீதிமான்களை அழித்ததற்காக தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பார் என்பதை அவர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இறுதியிலே அனைவரும் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்கள் என்ற இன்றைய காலத்து தத்துவத்தை அவர் முற்றிலும் மறுக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்றே அவர் கூறுகிறார். பாருங்கள், மத்தேயு 23:36 வசனம், இவைகளெல்லாம் இந்த சந்ததி மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் கிறிஸ்துவுக்கு பின் 70 எருசலேம் அழிக்கப்பட போவதை முன்கூட்டியே அறிவிக்கிறார். அடுத்து அவர் என்ன செய்கிறார்? இவ்வளவு கடுமையான கண்டனங்களை வெளியிட்ட அதே நபர் இப்பொழுது எருசலேமை பார்த்து கண்ணீர் சிந்துகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 23:37-38 வசனங்கள். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை நேரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கவனியுங்கள், எருசலேம் அவரது வெற்றி பிரவேசத்தின் போது அவரை நிராகரித்தது. அவரும் எருசலேமை நிராகரித்தார். என்றாலும் இப்பொழுது அவர் அந்த நகரத்திற்காக கண்ணீர் சிந்துகிறார். ஆம், அவர் அவர்களை கண்டித்தார். ஆனால் அவர் அவர்களை நேசிக்கிறார். வர இருக்கும் நியாய தீர்ப்பை அறிந்திருப்பதால் அவர் அழுகிறார். D.L. மூடி என்ற உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் வாழ்ந்த காலத்திலே நரகத்தை பற்றி பிரசங்கிக்க தகுதியுள்ள ஒரே மனிதர் அவர்தான் என்று சொல்லப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் அதை அவ்வளவு மிகுந்த உருக்கத்தோடு பிரசங்கிப்பாராம். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவரும் இந்த ஐயோக்களை இருதயம் நொறுங்கிய நிலையிலே தான் அறிவித்தார். எரேமியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலேயே மிக கடுமையான கண்டனங்களை வழங்கியிருந்தாலும் அவர் அதற்காக அழுததால் மக்கள் இயேசுவை எரேமியா என்று நினைத்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். நாமும் இன்று நமக்குள் தனிப்பட்ட ரீதியிலே ஒரு பாதிப்பு ஏற்படாத வரை மற்றவர்களை கண்டிக்கக்கூடாது என்பதே என்னுடைய கருத்து. மத்தேயு 23:39 வசனம் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனித்தீர்களா? இதை கேட்ட மத தலைவர்கள் மட்டுமல்ல, அவருடைய அப்போஸ்தலர்களும் மிகுந்த அதிர்ச்சியில் இருந்தார்கள். இது அவர்களுக்கு ஒரு விசித்திரமான திருப்பமாக தெரிந்தது. அவர் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஒரு ராஜ்யத்தை நிறுவுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர் அவர்களுடைய வீடு பாழாக விடப்படும் என்றும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் சொல்லும் வரை அவர்கள் அவரை இனி பார்க்க மாட்டார்கள் என்றும் கூறுகிறார். கவனித்து பாருங்கள், அவர் இப்பொழுது சிலுவையை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் தான் மீண்டும் வருவேன் என்ற உறுதியை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதுவே அவருடைய உண்மையான வெற்றி பிரவேசமாக இருக்கும். வெளிப்படையாக பார்த்தால் ராஜ்யம் ஒதுக்கி வைக்கப்பட போகிறது. இந்த போதனையை எதிர்ப்பவர்கள் பலர் உண்டு. ஆனால் அப்படி செய்ய அவர்கள் நம் ஆண்டோடைய வார்த்தைகளையே எதிர்க்க வேண்டியதற்கும். அவர் இந்த நேரத்திலே பூமியில் ராஜ்யத்தை நிறுவப்போவதில்லை என்றும் அதை நிறுவுவதற்கு அவர் மீண்டும் வருவார் என்றும் தம்முடைய சீஷர்களிடத்திலே கூறுகிறார். அப்படி என்றால் ராஜ்யம் ஒத்திவைக்கப்பட்டு விட்டது என்றுதானே அர்த்தம். இந்த ஒத்திவைப்பு என்ற எண்ணம் அப்போஸ்தலர்களுக்கு ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. எனவேதான் அவர்கள் 3 கேள்விகளுடன் அவரிடத்தில் வருகிறார்கள். அதை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே விவரமாக படிப்போம். மத்தேயு 23 என்பது வெறும் மத தலைவர்களுக்கு எதிரான ஒரு கண்டன உரை மட்டுமல்ல. அது ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்தையும் துருவி பார்க்கும் ஒரு கண்ணாடி. பரிசேயர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்றும் விரியன் பாம்பு குட்டிகளே என்றும் இயேசு அழைத்த பொழுது அவர் மதத்தின் பெயரால் நடக்கும் போலித்தனத்தை வேரோடு அறுத்தார். அருமையானவர்களே, இந்த அதிகாரம் நம்மை ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க தூண்டுகிறது. நாமும்
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சபையிலே ஒரு உறுப்பினர் அட்டை வைத்திருப்பதையோ அல்லது சடங்குகளை சரியாக செய்வதோ நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக மாறுவது ஒரே வழி. இயேசு எருசலேமை பார்த்து அழுதது போல இன்னும் அவர் மனம் திரும்பாத ஆத்மாக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே சேர்ப்பது போல அவர் நம்மையும் காத்துக்கொள்ள விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய போலித்தனங்களை விட்டுவிட்டு அவருடைய பாதத்திலே வந்து உண்மையாக தஞ்சம் அடைந்து கொள்வதுதான். ராஜ்யம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதன் அரசர் மீண்டும் வருவார் என்பது உறுதி. அன்று அவரை கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் என்றால் இன்றே நம்முடைய உட்புறத்தை அவரிடத்திலே பூரணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே இஸ்ரவேலர் கொலை செய்த சகரியா யாருடைய குமாரன்? தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே இஸ்ரவேலர் கொலை செய்த சகரியா யாருடைய குமாரன்? ஆப்ஷன் ஏ பரகியா, ஆப்ஷன் பி ஆபேல், ஆப்ஷன் சி ஏதோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக யூத மார்க்க தலைவர்களிடம் கடிந்து பேசினார் என்பதை குறித்து தியானித்தோம். முக்கிய காரணம் தலைவர்களின் மாய்மாலம்தான். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அவர்கள் வெளிப்படையாக இல்லை. வெளிப்புற மத சடங்குகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் உள்ளான ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டிய தருணம் இது. நாம் மற்றவர்களிடம் கூறும் காரியங்களை நம் வாழ்வில் கடைபிடிக்கிறோமா? ஆண்டவரிடம் நம்மை உணர்த்த வேண்டுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார். ஏசாயா 40:29.